செங்கல்பட்டு அருகே பாமக நிர்வாகி கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் கொலையாளியை போலீசார் சுட்டு பிடித்திருக்கிறார்கள். பூ வியாபாரம் செய்து வந்த பாமக நிர்வாகி நாகராஜன் கொலை செய்யப்பட்டதாக கூறி உறவினர்கள் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் அரசு மருத்துவமனையில். இந்த நிலையில் கொலையாளியை போலீஸ் சுட்டு பிடித்திருக்கிறது. பாமக நிர்வாகி நாகராஜனை வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பிய நபரை போலீசார் சுட்டு பிடித்திருக்கிறார்கள். மணிக்கூண்டு பகுதியில் பூ வியாபாரம் செய்து வந்த பாமக வடக்கு நகர செயலாளர் நாகராஜன் வெட்டி கொலை செய்யப்பட்டார். செங்கல்பட்டு கே தெரு பகுதியை சேர்ந்த அஜய் என்பவரை போலீசார் இந்த விவகாரத்தில் சுட்டு பிடித்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்க எமது செய்தியாளர் சூரியராஜன் இணைகிறார். சூரியராஜன், எப்படி இந்த குற்றவாளியை போலீசார் சுட்டு பிடித்தார்கள்? எந்த இடத்துல அவருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது? அவருடைய நிலை தற்போது என்னமாக இருக்கு? கண்டிப்பாக செங்கல்பட்டு பகுதியைச் சேர்ந்தவர் நாகராஜ். இவர் பாட்டாளி மக்கள் கட்சியில செங்கல்பட்டு பகுதியில் நகர செயலாளர். அது மட்டும் இல்லாமல் செங்கல்பட்டு பகுதியில் ஒரு பூ வியாபாரமும் செஞ்சிருக்காரு. இந்த நிலையில் நேற்று இரவு பார்த்தோம்னா மர்ம நபர்கள் ஒரு 7 பேர் கொண்ட மர்ம நபர்கள் நாகராஜை சரமாரியா வெட்டி படுகொலை செஞ்சிருக்காங்க. இந்த நிலையில் போலீசார் நேற்று நள்ளிரவே தொடர்ச்சியா தீவிர விசாரணை மேற்கொண்டாங்க. குற்றவாளியை உடனே கைது செய்ய வேண்டும் சொல்லிட்டு நாகராஜனுடைய உறவினர்கள் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை முன்பாக சுமார் 200க்கும் மேற்பட்டவர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இதன் தொடர்ச்சியாக போலீசார் உடனடியாக குற்றவாளியை கைது செய்வதா சொல்லிட்டு நாகராஜனுடைய உறவினருக்கு உறுதியை வச்சு தொடர்ச்சி இந்த போராட்டம் கைவிட்டாங்க. இந்த நிலையில் தொடர்ச்சியாக போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபடும் போது செங்கல்பட்டு அருகே அஞ்சூர் பகுதியில் போலீசாரிடம் கைது செய்யப்பட்டாங்க அந்த அஜய் என்றவரை. அப்போது போலீசாரிடம் தப்பிக்க முயன்ற போதுதான் அஜயுடைய காலில் போலீசார் துப்பாக்கி சூடு நடத்திதான் அவரை கைது பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் 108 ஆம்புலன்ஸ் மூலமாக அஜயை முதலுதவி சிகிச்சைக்காக காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சு தொடர்ச்சியாக சிகிச்சை மேற்கொண்டு வராங்க. இந்த நிலையில் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை இந்த நாகராஜ் உடல் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக செங்கல்பட்டு அரசு மருத்துவ முன்பாக கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருக்காங்க. செங்கல்பட்டு நகரத்தை பொறுத்தவரை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்கள் இரண்டாவது கொலை சம்பவம் நடைபெற்றது. மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டது. இது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இந்த பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிர்வாகி கொலை செய்யப்பட்டதன் காரணமாக ஒரு இளைஞர் அஜயை துப்பாக்கியால் சுட்டு அவரை கைது செய்யப்பட்ட சம்பவம் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்பட்டுள்ளது. சூரியராஜன் விவரங்களை வழங்கியமைக்கு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.